ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெக்டோஸ் ஐடி தமிழ். இன்றைக்கி வீடியோவில் லினக்ஸ் நெட்வொர்க்கிங் சீரியஸோட எபிசோட் 6 பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த எபிசோட் 6ல் நெட்வொர்க் ட்ரபிள் ஷூட்டிங் பேசிக்கை பற்றி தான் கவர் பண்ண போகிறோம். ஒரு லினக்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு ட்ரபிள் ஷூட்டிங் ஸ்கில்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ப்ராப்ளம் வந்த உடனே சொல்யூஷனை நம்ம கொடுக்கவே கூடாது. முதல்ல இஷ்யூ எங்கே இருக்குதுன்னு ஐடென்டிஃபை பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நம்ம ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷனை கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ முடியும் போது இன்டர்நெட்டு, டிஎன்எஸ்ஸு, கேட்வே, அப்புறம் இன்டர்ஃபேஸ் இஷ்யூ எப்படி ஐசோலேட் பண்ணணுன்ட்டு உங்களுக்கு கிளியராக புரியும். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ வாங்க நெக்ஸ்ட் ஸ்லைடுக்கு மூவ் ஆகலாம். ஓகே, நம்ம இப்போ நெக்ஸ்ட் ஸ்லைடில் வந்துட்டோம். இந்த ஸ்லைடில் நம்ம என்ன டாப்பிக்கை எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நம்ம 4 காமன் இஷ்யூவை தான் பார்க்க போகிறோம். அப்படி என்னென்ன காமன் இஷ்யூ இங்கே கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோ இன்டர்நெட், அதாவது இன்டர்நெட்டு இல்லைனாக்க இன்டர்நெட் இல்லை அப்படிங்கிற இஷ்யூ நம்ம எப்படி பார்க்கணும், எப்படி செக் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா டிஎன்எஸ் இஷ்யூ. இந்த டிஎன்எஸ் இஷ்யூ எப்படி வரும், அதை எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா கேட்வே இஷ்யூ. ஸோ கேட்வே மூலிமா என்னென்ன இஷ்யூ வரும், அதை நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, எப்படி ரெக்டிஃபை பண்ணுறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். நாலாவதாக பார்த்தீங்கன்னாக்க இன்டர்ஃபேஸ் டவுனாக இருந்துச்சுனாக்க என்னென்ன இஷ்யூ வரும், அதை எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது, எப்படி சார்ட் அவுட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த 4 இஷ்யூவை நம்ம தரோவாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம கவர் பண்ண போகிறோம். ஸோ மறக்காமல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ யூஸ் பண்ண போகிற கமெண்ட்ஸு இதில் என்னென்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்லைடில் பார்த்தீங்கன்னாக்கா பிங் கமாண்டு, அப்புறம் ஐபி ஸ்பேஸ் ஏடிடிஆர் அப்படிங்கிற ஒரு கமாண்டு, அப்புறம் ஐபி ஸ்பேஸ் ரவுட் அப்படிங்கிற ஒரு கமாண்டு, அப்புறம் ஐபி ஸ்பேஸ் லிங்க் அப்படிங்கிற ஒரு கமாண்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ட்ரேஸ் ரவுட்டு அப்படிங்கிற ஒரு கமாண்டை பற்றி பார்க்க போகிறோம். அப்புறம் என்எம்சிஎல்ஐ அப்படிங்கிற ஒரு கமாண்டை பற்றியும் நம்ம கவர் பண்ண போகிறோம். இந்த கமாண்டெல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது, இந்த கமாண்டில் என்னென்ன அவுட்புட்டை நம்ம கோத்ரூ பண்ணணும், அப்புறம் இந்த கமாண்ட் எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படிங்கிறத பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு கமாண்டு யூஸ் பண்ணுறதுக்கு ரீசன் என்ன, அவுட்புட்டில் எதை நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறத கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ வாங்க நெக்ஸ்ட் ஸ்லைடுக்கு மூவ் ஆகிக்கிடலாம். ஓகே, ஸோ இந்த ஸ்லைடில் நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோ இன்டர்நெட் இஷ்யூ, இதை பற்றி தான் நம்ம கவர் பண்ண போகிறோம். இப்போ ஒரு சர்வரில் இன்டர்நெட் இஷ்யூ, அதாவது இன்டர்நெட் இல்லை அப்படின்னாக்கா எந்த மாதிரியான இஷ்யூ வரும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ ஒரு யூசர் உங்ககிட்ட ரிப்போர்ட் பண்ணுறாரு, என்னன்னாக்கா இன்டர்நெட் ஒர்க் ஆகலை அப்படின்ட்டு ரிப்போர்ட் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நம்ம ப்ரௌசரை போய் ஓப்பன் பண்ணவே கூடாது. ஓகேங்களா? ஸோ நம்ம பேசிக்காக நம்ம என்ன செக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, கேபிள் இல்லாட்டி ஒய்ஃபை கனெக்டடாக இருக்கா, இல்லை லேன் கேபிள் லேன் கனெக்டடாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம வெரிஃபை பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஐபிஏடிடிஆர் கமாண்டை யூஸ் பண்ணி நம்ம அவுட்புட்டில் ஐநெட்டுங்கிற ஒரு ஃபீல்டு இருக்கும். இந்த ஐநெட்டுங்கிற ஃபீல்டுக்கு ஐபி அசைன் ஆகிருக்கா இல்லையா, ஐபி அசைன் ஆகிருக்கான்னு நம்ம முதல்ல செக் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஐநெட்டில் ஐபி அசைன் ஆகலைனாக்கா நமக்கு இன்டர்நெட் வராது. ஓகேங்களா? ஸோ ஐபி அசைன் ஆகலைனாக்கா நமக்கு நெட்வொர்க்லேயே கனெக்டடாக இல்லை. இந்த இதுக்கு இந்த டிவைஸ்க்கு ஐபி அசைன் ஆகலைனாக்கா அது யார் கூடயும் கம்யூனிகேட் பண்ணாது. ஸோ அதனால் அந்த ஐநெட் அப்படிங்கிற ஒரு ஃபீல்டில் ஐபி அசைன் ஆகிருக்கான்ட்டு நீங்கள் அவசியமாக செக் பண்ணணும். ஓகேங்களா? அப்புறம் டிஹெச்சிபி, ஸ்டேட்டிக் ஐபி கான்ஃபிகரேஷன், இல்லை இன்டர்ஃபேஸ் இஷ்யூ அதெல்லாம் இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதையும் நம்ம தெளிவாக டீட்டெயில்டாக செக் பண்ணணும். இப்போ ஒய்ஃபை கனெக்டட் இல்லை அப்படின்னாக்கா நமக்கு இப்போ ஐபி அசைனாக இருக்குது, பட் அதுக்கப்புறமும் கனெக்ட் ஆகலை அப்படின்னாக்கா ஒய்ஃபை ஆனில் இருக்கா, ஒய்ஃபை ஆனில் இருந்ததுனாக்கா அதுக்கப்புறம் நம்ம என்ன செக் பண்ணணும், நம்மளோட இது ஐஎஸ்பி ப்ரொவைடர் மோடம் இல்லை அதர் டிவைஸில் ஏதாவது நெட்வொர்க் கனெக்டிவிட்டி இஷ்யூ இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி தான் அதுக்கப்புறம் தான்
ப்ராப்ளத்துக்கு நம்ம ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். எடுத்த உடனே நம்ம வந்து ப்ராப்ளம் வந்த உடனே நம்ம வந்து சொல்யூஷன் கொடுக்கவே கூடாது. ஸோ நம்ம நிறையா டிக் பண்ணணும். டிக் பண்ணதுக்கப்புறம் ஃபைனலாக தான் அந்த ப்ராப்ளத்துக்கு உண்டான சொல்யூஷனை கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து இன்டர்நெட்னாக்கா நம்ம என்னென்ன பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஃபஸ்ட்டு வந்து கேபிளை செக் பண்ணணும். அப்புறம் ஒய்ஃபை கனெக்டடாக இல்லையா அப்படிங்கிறத பார்க்கணும். அப்புறம் ஐபிஏடிடிஆர் கமாண்டை யூஸ் பண்ணி நமக்கு அந்த ஐநெட்டுங்கிற ஃபீல்டில் வந்து ஐபி வந்து அசைன் ஆயிருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம தெளிவாக செக் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு ஸ்டேட்டிக் கான்ஃபிகரேஷன் அப்படின்னாக்கா நம்ம எங்கே செக் பண்ணுவோம்? நம்ம போன வீடியோவில் வந்து ஸ்டேட்டிக் கான்ஃபிகரேஷனை பற்றி பார்த்துருந்தோம். ஸ்டேட்டிக்காக வந்து ஐபி எப்படி அசைன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். ஸோ அந்த வீடியோவை பார்க்கலைன்னாக்கா டிஸ்கிரிப்ஷனில் வந்து உங்களுக்கு லிங்க் கொடுத்துருக்கேன். மறக்காமல் அதை வாட்ச் பண்ணுங்கள். ஸோ இந்த ஸ்டேட்டிக் கான்ஃபிகரேஷன்னா உங்களுக்கு எந்த ஃபைலில் போய் நீங்கள் பார்க்கணும், எப்படி செக் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக தெரியும். அதையும் நீங்கள் கோத்ரூ பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ சிஸ்டம் வந்து ஸ்டேட்டிக்கில் இருக்கா இல்லை டிஹெச்பியில் இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம அந்த ஃபைலில் போய்ட்டு கோத்ரூ பண்ணிக்கலாம். RHEL 7க்கு வந்து டிஃப்ரெண்ட் ஃபைல் சொல்லியிருந்தோம். RHEL 8 and 9க்கு வந்து டிஃப்ரெண்ட் ஃபைல் சொல்லியிருந்தோம். அந்த ஃபைலில் போய் நீங்கள் கோத்ரூ பண்ணாலே உங்களுக்கு சிஸ்டம் வந்து டிஹெச்பியில் கனெக்ட் ஆகிருக்கா இல்லை ஸ்டேட்டிக் ஐபி கொடுத்துருக்கோமா அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ மறக்காமல் அந்த வீடியோவை கோத்ரூ பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன ஸ்டெப்ஸ் அடுத்து என்ன பார்க்கலாம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பிங் பண்ணி பார்க்கணும். உங்களோட கேட்வே ஐபிக்கு வந்து பிங் பண்ணி பாருங்கள். கேட்வே வந்து ரீச்சபிளா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணியே ஆகணும். அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து இன்டர்நெட் வந்து கனெக்டடாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா? கேட்வேக்கு பிங் பண்ணுங்கள். கேட்வே பிங் ஆச்சுனாக்கா அதுக்கப்புறம் வந்து கேட்வே வந்து நமக்கு இன்டர்நெட் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அந்த இன்டர்நெட் நேம் சர்வருக்கு வந்து ஒரு ஐபி கொடுத்துருப்பாங்க. அந்த நேம் சர்வரோட ஐபியை வந்து நீங்கள் பிங் பண்ணி பார்க்கணும். இப்போ நேம் சர்வர் ஐபினா நத்திங் பட் இப்போ நீங்கள் டிஹெச்பியில் கனெக்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாக்கா டிஹெச்பி அப்படின்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு ஐபி அசைன் ஆகிருக்கும். மோஸ்ட்லி நம்மளோட லேப்டாப்பில் வீட்டில் யூஸ் பண்ணுறோம், ஒய்ஃபை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா அதனோட ஐபி என்னவாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி 192.168.1. அப்படிங்கிற ஒரு சம்திங் சீரீஸில் இருக்கும். அந்த சப்நெட்டில் இருக்கிறத அதுக்கு ஒரு கேட்வே கொடுத்துருப்பாங்க. 192.168.1.1 அப்படிங்கிற ஒரு கேட்வே கொடுத்துருப்பாங்க. அந்த கேட்வேக்கு பிங் ஆகுதான்னு நீங்கள் பார்க்கணும் முதல்ல. ஸோ அந்த கேட்வேக்கு பிங் ஆகுது அப்படின்னாக்கா அதுக்கப்புறம் வந்து நம்மளோட DNS ஐபி டிஎன்எஸ்னாக்கா கூகுள் ஐபி மேபி /etc resolve.confனு ஒரு ஃபைல் இருக்கும். அந்த ஃபைலில் வந்து நம்ம DNS நேம் சர்வரோட ஐபி கொடுத்துருப்போம். அந்த நேம் சர்வரோட ஐபிக்கு வந்து பிங் ஆகுதா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பிங் 8.8.8 அப்படின்ட்டு பண்ணி பார்க்கலாம் நீங்களா. அப்படி இல்லை அப்படின்னாக்கா பிங் google.com அப்படின்னு நீங்கள் பிங் பண்ணி பார்க்கலாம். ஸோ ரிப்ளை வருதா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணணும். ரிப்ளை வந்தாக்க இன்டர்நெட் வந்து ரீச்சபிளாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ரிப்ளை வரலை அப்படின்னாக்க கேட்வே இல்லாட்டி ஃபயர்வாலு, ரவுட்டிங்கு, ISP இஷ்யூ அப்படின்ட்டு நீங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்பாக வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நோ நெட்வொர்க் அப்படின்னாக்கா அதாவது நோ இன்டர்நெட் கனெக்டிவிட்டி அப்படின்ட்டு யூசர் ரிப்போர்ட் பண்ணாக்கா இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் நீங்கள் பார்க்க முடியும். எடுத்த உடனே வந்து சொல்யூஷனை கொடுக்கவே கூடாது. ஓகேங்களா? ஸோ ஐபி வந்து பிங் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகி வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகலை அப்படின்னாக்கா அது DNS இஷ்யூவாக இருக்கலாம் அப்படின்னு நீங்கள் சஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? இந்த இவ்வளோ செக்ஸ் எல்லாம் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம நோ இன்டர்நெட் கனெக்டிவிட்டி இஷ்யூ வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்லைடில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துடலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்லைடில் பார்த்தீங்கன்னாக்கா DNS இஷ்யூ. இந்த ஸ்லைடில் நம்ம என்ன எடுத்து வந்திருக்கோம்னாக்கா DNS இஷ்யூவை கொண்டு வந்திருக்கோம். ஸோ பொதுவாக வந்து DNS இஷ்யூக்கு வந்து சிம்டம்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நேம் சர்வருக்கு வந்து பிங் ஆகும். பிங் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகும். 8.8.8.8க்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பிங் ஆகும். பட்டு google.com அப்படின்னு பிங் பண்ணோம்னாக்கா அது வந்து ஒர்க் ஆகாது. அது வந்து ஃபெயில்டுன்னு வரும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து சிம்டம்ஸாக இருக்கும். அது வந்து நேம் ரெசல்யூஷன் வந்து ஆகலை அப்படின்னு அர்த்தம். ஸோ நேம் ரிசால்வ் ஆகலை, ஹோஸ்ட் நேம் வந்து ரிசால்வ் ஆகலை. அந்த ஒரு பர்பஸ்னால தான் நமக்கு ஐபி பிங் ஆகுது. பட் வந்து ஹோஸ்ட் நேம் வந்து பிங் ஆகலை. அந்த நேம் சர்வரோட நேம் வந்து பிங் ஆக மாட்டேங்குது.
அப்படின்ட்டு நமக்கு ஒரு சிம்டம்ஸ் காட்டிடும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இன்டர்நெட் இருக்குது பட் ஹோஸ்ட் நேம் ரிசால்வ் ஆகலை அப்படின்னாக்கா நீங்கள் கண்டிப்பாக /etc/resolve.confனு ஒரு ஃபைல் இருக்கும். அந்த ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணுங்கள். அதை ஓப்பன் பண்ணி நேம் சர்வரோட என்ட்ரி இருக்கான்னு பாருங்கள். நேம் சர்வரோட என்ட்ரி இருக்கா இல்லையான்ட்டு நம்ம கிளியராக செக் பண்ணியே ஆகணும். இப்போ அந்த நேம் சர்வரோட என்ட்ரி இல்லை அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து இந்த டிஎன்எஸ் ரெசல்யூஷன் வந்து ஆகாது. ஐ மீன் ஹோஸ்ட் நேம் ஐபி வந்து பிங் ஆகும் பட் நேம் ஹோஸ்ட் நேம் வந்து ரிசால்வ் ஆகாது. இந்த ஒரு பிரச்சனை வரும். இதுனாக்க நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். இது டிஎன்எஸ் இஷ்யூ அப்படின்ட்டு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து அங்கே டிஎன்எஸ் ஐ மீன் /etc/resolve.conf ஃபைலை ஓப்பன் பண்ணி அதில் நேம் சர்வரோட என்ட்ரியை போட்டு நம்ம ஃபைலை சேவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா பிங் பண்ணால் உங்களுக்கு பிங் ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் வந்து டிஎன்எஸ் இஷ்யூவை நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ டிஎன்எஸ் அப்டேட் பண்ணிவிட்டு மறுபடியும் நீங்கள் கூகுளில் பிங் பண்ணி பாருங்கள். இது கண்டிப்பாக ஒர்க் ஆகும். ஸோ இன்னொரு டிப்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஐபி ஒர்க் ஆகி டொமைன் வந்து ஃபெயில் ஆனாக்கா ஆல்மோஸ்ட் நம்ம வந்து அஸ்யூம் பண்ணிக்கலாம். ஆல்மோஸ்ட் ஆல்வேஸ் வந்து டிஎன்எஸ் எடுத்து தான் செக் பண்ணியே ஆகணும். ஓகேங்களா? ஸோ ஐபி ஒர்க் ஆகி டொமைன் வந்து ஃபெயில் ஆச்சுனாக்கா கண்டிப்பாக வந்து அது டிஎன்எஸ் ப்ராப்ளமாக தான் இருக்கும் அப்படின்ட்டு நீங்கள் ஆல்மோஸ்ட் அஸ்யூம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதுதான் உங்களுக்கு ஒரு ஸ்மால் டிப்ஸ். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஸ்லைடில் போய்க்கலாம். நெக்ஸ்ட் ஸ்லைடில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துடலாம். ஓகே. நெக்ஸ்ட் ஸ்லைடில் என்ன கொண்டு வந்திருக்கோம்னாக்கா கேட்வே இஷ்யூ. ஸோ கேட்வே இஷ்யூக்கு வந்து சிம்டம்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே என்ன சிம்டம்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சேம் லேன் சிஸ்டம் ரீச்சபிள் பட் இன்டர்நெட் வந்து ஒர்க் ஆகாது. அதாவது சேம் சப்நெட்டில் தான் இருக்கும். ஓகேங்களா? சிஸ்டம் வந்து சேம் சப்நெட்டுக்குள்ளே தான் இருக்கும். ஓகேங்களா? பட் வந்து இன்டர்நெட் வந்து ஒர்க் ஆகாது. ஓகேங்களா? ஒவ்வொரு சேம் லேனில் வந்து இப்போ 2 சர்வர் இருக்குது, 2 லேப்டாப் இருக்குது அப்படின்னாக்கா இந்த லேப்டாப்புக்கும் அந்த லேப்டாப்புக்கும் வந்து பிங் ஆகும். ஓகே. ஸோ நான் வந்து பக்கத்தில் இருக்கிற லேப்டாப் வந்து கம்யூனிகேட் பண்ண முடியும். பட் வந்து இன்டர்நெட்டுக்கு வந்து என்னால் கம்யூனிகேட் பண்ண முடியாது. பக்கத்தில் இருக்கிற லேப்டாப்னாக்கா ஐ மீன் இன்ஃப்ராவில் ஐ மீன் இன்டர்நெட் ரூட்டில் ஒர்க் ஆகும். பட்டு என்னால் இன்டர்நெட் வந்து ரீச் பண்ண முடியாது. இப்போ வந்து நான் யூடியூப்போ இல்லாட்டி கூகுளோ நான் வந்து ரீச் பண்ண ட்ரை பண்ணேன்னாக்கா அது ஒர்க் ஆகாது. இதுதான் வந்து சிம்டம்ஸாக இருக்கும். இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா கேட்வே இஷ்யூ தான். ஓகே. ஸோ கேட்வே இஷ்யூனால இந்த பிரச்சனை வரும். இந்த பிரச்சனையை நம்ம சார்ட் அவுட் பண்ணுறதுக்கு என்ன கமாண்டை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஐபி ஸ்பேஸ் ரவுட் அப்படிங்கிற ஒரு கமாண்டை வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும். ஓகேங்களா? எக்ஸிக்யூட் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு இந்த அதில் வந்து டீட்டெயிலாக இருக்கும். அதில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எந்த பாத்தை வந்து யூஸ் பண்ணி அது ஐ மீன் எந்த கேட்வே வந்து இந்த சர்வர் யூஸ் பண்ணுது அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக காட்டிடும். அந்த அவுட்புட்டில் வந்து டிஃபால்ட் வயா அந்த கேட்வே ஐபி இருக்கும். அந்த என்ட்ரி இருக்கான்ட்டு பார்க்கணும் நீங்கள் முக்கியமாக. ஓகேங்களா? டிஃபால்ட் வயா எது வழியாக போகுது அப்படின்ட்டு ஒரு என்ட்ரி இருக்கும். அந்த என்ட்ரியை வந்து நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். ஓகேங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா டிஃபால்ட் ரவுட்டு இல்லைனாக்கா அந்த பாக்கெட் வந்து இன்டர்நெட்டுக்கு வந்து போகவே போகாது. அந்த டிஃபால்ட் ரவுட் இருந்தால் தான் அந்த பாக்கெட் நம்ம சென்ட் பண்ணுற பாக்கெட் வந்து இன்டர்நெட்டுக்கு போகும். இல்லைன்னா அது வந்து இன்டர்நெட்டுக்கு வந்து ரீச்சே ஆகாது. அந்த ஒரு ப்ராப்ளம் வரும். ஓகேங்களா? அப்புறம் வந்து கேட்வே இருந்துச்சுனாக்கா நீங்கள் பிங் பண்ணுங்கள். பிங் பண்ணி பாருங்கள் அது ரீச்சபிளாக இருக்கா இல்லையான்ட்டு நீங்கள் செக் பண்ணுங்கள். ஓகேங்களா? அந்த கேட்வே இருந்து பிங் பண்ணி பாருங்கள். பிங் பண்ணாக்கா அது ரீச்சபிளாக இல்லையான்ட்டு நீங்கள் மறக்காமல் அதை நீங்கள் நோட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ கேட்வே வந்து சப்போஸ் அன்ரீச்சபிளாக இருந்துச்சுனாக்கா நமக்கு வந்து சுவிட்ச்லேயோ இல்லை ரவுட்டர்லேயோ இல்லை நெட்வொர்க் கேபிள்லேயோ இஷ்யூ இருக்கலாம். இப்போ நமக்கு வந்து கேட்வே இருக்குது ஆனால் வந்து பிங்கு ஆகலை அப்படின்னாக்கா நமக்கு வந்து சுவிட்சில் ப்ராப்ளம் இருக்கலாம், ரவுட்டரில் ப்ராப்ளம் இருக்கும், இல்லாட்டி நெட்வொர்க் கேபிளில் வந்து ப்ராப்ளம் இருக்கலாம். நீங்கள் வந்து லோக்கல் ஏரியா நெட்வொர்க் லேனில் வந்து கனெக்ட் ஆகிருந்தீங்க அப்படின்னாக்கா உங்களோட கேபிளை வந்து செக் பண்ணுங்கள். கேபிள் வந்து கரெக்டாக தான் இருக்குது, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் வந்து சுவிட்சில் ப்ராப்ளம் இருக்கலாம். சுவிட்சில் ப்ராப்ளம்னாக்கா சப்போஸ் உங்களால் சுவிட்சை ரீச் பண்ண முடியல அப்படின்னாக்கா நெட்வொர்க் டீமை வந்து நீங்கள் வந்து சொல்லுங்கள். இந்த மாதிரி நான் வந்து இதெல்லாம் வந்து வெரிஃபை பண்ணேன். பட் எனக்கு வந்து இன்னும் வந்து என்னால் நெட்வொர்க் வந்து ரீச் பண்ண முடியல, ஐ மீன் இன்டர்நெட்டை வந்து ரீச் பண்ண முடியலன்ட்டு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். அவங்க வந்து சுவிட்சில் வந்து அதை செக் பண்ணுவாங்க. உங்களோட ஐபி வந்து எந்த போர்ட்டில் கனெக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத செக் பண்ணிட்டு அவங்க வந்து அதை சார்ட் அவுட் பண்ணுவாங்க. இல்லை ரவுட்டரில் ப்ராப்ளம்னாக்கா அவங்க வந்து அதை செக் பண்ணி அதை சார்ட் அவுட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணணும். ஒரு கேட்வே இஷ்யூனாக்கா இந்த இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணணும். ஓகேங்களா?
இன்னொன்று பார்த்தீங்கன்னா டெம்பரவரியாக ஒரு ரவுட்டை ஆட் பண்ணலாம். ஓகேங்களா? டெம்பரவரியாக ரவுட்டை ஆட் பண்ணி அதை இன்னொரு ஐ மீன் அந்த டெம்பரவரி ரவுட்டை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு கமாண்ட் இருக்குது, செப்பரேட் கமாண்ட் இருக்குது. அது என்ன கமாண்டுன்னு பார்த்தீங்கன்னாக்க ஐபி ரவுட் ஸ்பேஸ் ஆடு டிஃபால்ட் வயா ஒரு கேட்வே நேம். ஐ மீன் ஒரு கேட்வே நீங்கள் வந்து நெட்வொர்க் டைமை ரீச் பண்ணிட்டு மேபி டெம்பரவரியாக ரவுட்டை ஆட் பண்ண சொல்லுவாங்க. அவங்க டெம்பரவரியாக ரவுட்டை ஆட் பண்ண சொன்னாங்கன்னாக்க அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இந்த ஐபி ஸ்பேஸ் ரவுட் அப்படிங்கிற ஒரு கமாண்டை யூஸ் பண்ணிட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது எப்படி ஆட் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து நம்ம எப்படி ஆட் பண்ணிட்டு நம்ம மறுபடியும் வந்து இதை சார்ட் அவுட் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு செப்பரேட் வீடியோவில் பார்த்துடலாம். இந்த ஐபி ரவுட் கமாண்டே வந்து செப்பரேட் வீடியோவில் பார்த்துடலாம். ஈஸியாக ஒரு சர்வருக்கு வந்து எப்படி வந்து ஒரு ரவுட்டை வந்து ஆட் பண்ணுறது, ஐ மீன் கேட்வே வந்து அசைன் பண்ணுறது, ஒரு ரவுட்டை எப்படி ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் வந்து நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஓகேங்களா? பட் கமாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐபி ஸ்பேஸ் ரவுட் ஸ்பேஸ் ஆடு டிஃபால்ட்டு வயா எந்த கேட்வே வழியாக போகணுமோ அந்த கேட்வே நம்ம கொடுத்துடணும். இதுதான் டெம்பரவரியாக ரவுட் ஆட் பண்ணுறதுக்கு ஒரு பேசிக் கமாண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ நெட்வொர்க் டீம் வந்து உங்களை வந்து டெம்பரவரியாக ரவுட் ஆட் பண்ண சொன்னாங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் ஆட் பண்ணிட்டு அந்த கேட்வேக்கு வந்து பிங் பண்ணி பாருங்கள். அது பிங் பண்ணியாச்சுனாக்கா உங்களால் ஈஸியாக நெட்வொர்க்கை ரீச் பண்ண முடியும். ஐ மீன் இன்டர்நெட்டை வந்து ரீச் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் கேட்வே இஷ்யூ வந்துச்சுனாக்கா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ப்ராசஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்லைடுக்கு போயிடலாம். சாரி கைஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு ஸ்லைடில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ் டவுன். சப்போஸ் ஒரு சர்வரில் இன்டர்ஃபேஸ் வந்து டவுனாக இருந்துச்சுனாக்கா நம்ம என்னென்னலாம் செக் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு கமாண்டை யூஸ் பண்ணி செக் பண்ணணும். ஐபி ஸ்பேஸ் லிங்க் ஸ்பேஸ் ஸோ அப்படிங்கிற ஒரு கமாண்டை யூஸ் பண்ணிட்டு எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். அதை எக்ஸிக்யூட் பண்ணாக்க அந்த லிங்க் வந்து அப்பில் இருக்கா, அந்த இன்டர்ஃபேஸ் வந்து ஸ்டேட் வந்து அந்த இன்டர்ஃபேஸோட ஸ்டேட் வந்து அப்பில் இருக்கா இல்லை டவுனில் இருக்கான்ட்டு பார்க்கணும் முதல்ல. ஓகேங்களா? அது டவுனில் இருந்துச்சுனாக்கா நம்ம அப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதை அப் பண்ணுறதுக்கு அந்த இன்டர்ஃபேஸ் நேமை கொடுத்து நம்ம அப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஐபி லிங்க்கு செட்டு அந்த டிவைஸ் நேமை கொடுத்து அப் அப்படின்னு கொடுத்துட்டு நம்ம அப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இல்லை டவுன்னாக்கா கம்யூனிகேஷன் நடக்காது. சப்போஸ் இது வந்து அப்பில் இருக்குது அப்படின்னாக்கா உங்களுக்கு கம்யூனிகேஷன் ஒர்க் ஆகும். இல்லை உங்களோட இதனோட ஸ்டேட் வந்து டவுன் அப்படின்னு காமிச்சிச்சுனாக்கா அது வந்து உங்களுக்கு கம்யூனிகேஷன் நடக்க விடாது. ஓகேங்களா? ஸோ ஒரு டிவைஸ்க்கும் இன்னொரு டிவைஸ்க்கும் கம்யூனிகேஷன் நடக்க விடாது. அதை வந்து நம்ம என்எம்சிஎல்ஐன்னு ஒரு கமாண்ட் இருக்குது. அந்த என்எம்சிஎல்ஐ ஸ்பேஸ் என்எம்சிஎல்ஐ ஸ்பேஸ் டிவைஸ் ஸ்பேஸ் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற ஒரு கமாண்ட் இருக்குது. அந்த கமாண்டை யூஸ் பண்ணி நம்ம கனெக்டடாக டிஸ்கனெக்டடா அப்படின்ட்டு வெரிஃபை பண்ணணும். ஓகேங்களா? வெரிஃபை பண்ணாலே போதும், நமக்கு அந்த இன்டர்நெட்டோட அந்த இன்டர்ஃபேஸோட ஸ்டேட் வந்து அப்பில் இருக்கா டவுனில் இருக்கா அப்படின்றது தெரிஞ்சிடும் நமக்கு. எய்தர் நீங்கள் ஐபி ஸ்பேஸ் லிங்க் ஸ்பேஸ் ஸோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா என்எம்சிஎல்ஐ ஸ்பேஸ் என்எம்சிஎல்ஐ ஸ்பேஸ் டிவைஸ் ஸ்பேஸ் ஸ்டேட்டஸ் அப்படின்னாக்கா அந்த டிவைஸ் வந்து கனெக்டடா இல்லை டிஸ்கனெக்டடா அப்படிங்கிறத உங்களுக்கு தெளிவாக காட்டிடும். ஓகேங்களா? ஸோ இதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஐபி ஸ்பேஸ் லிங்க் ஸ்பேஸ் செட் ஸ்பேஸ் அந்த இன்டர்ஃபேஸோட நேம் கொடுக்கணும். ENS33 இல்லை ENS என்ன இன்டர்ஃபேஸ் நேம் இருக்கும், ETH0 ஓகேங்களா, ETH1 அப்படின்ட்டு நேம் இருக்கும். அந்த இன்டர்ஃபேஸில் நேம் கொடுத்துட்டு அப் அப்படின்னு கொடுத்தீங்கன்னாக்கா அது அப் ஆயிரும். ஐபி ஸ்பேஸ் லிங்க் ஸ்பேஸ் செட் ஸ்பேஸ் ENS33 ஸ்பேஸ் அப் அப்படின்னு கொடுத்தோம்னாக்கா அது வந்து அந்த இன்டர்ஃபேஸ் வந்து நமக்கு அப் ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து என்எம்சிஎல்ஐ கமாண்டை யூஸ் பண்ணி அந்த டிவைஸ் வந்து கனெக்டடா டிஸ்கனெக்டடா அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா? இல்லைன்னா இன்னொரு கமாண்டும் இருக்கும். என்ன கமாண்டை யூஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஐபி ஸ்பேஸ் லிங்க் கொடுத்தும் பண்ணலாம், இல்லைன்னா என்எம்சிஎல்ஐ யூஸ் பண்ணியும் நம்ம பண்ணலாம். ஸோ என்எம்சிஎல்ஐ ஸ்பேஸ் CONனாக்கா கனெக்ஷன் ஸ்பேஸ் அப் ஸ்பேஸ் அப்புறம் ENS33 இல்லாட்டி ETH1
சாரி ETH0 ETH1 அப்படின்ட்டு நம்ம இன்டர்ஃபேஸ் நேம் கொடுத்தோம்னாக்கா அந்த கனெக்ஷன் வந்து அப் ஆயிரும். ஓகேங்களா. ஸோ வெரிஃபை பண்ணுறதுக்கு மறுபடியும் நம்ம என்ன கமெண்ட் கொடுப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா IP ஸ்பேஸ் ADDR கொடுக்கலாம். அது கொடுத்தோம்னாக்கா அந்த ஐநெட்டுங்கிற ஃபீல்டில் வந்து அந்த IP அட்ரஸ் அதை நமக்கு காமிக்கும். இல்லைன்னா நம்ம பிங் பண்ணி பார்த்துடலாம். அந்த கேட்வேக்கு பிங் பண்ணி பார்க்கலாம், இல்லைன்னா அந்த நேம் சர்வருக்கு பிங் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஒரு இன்டர்ஃபேஸ் டவுன் அப்படின்னாக்கா நம்ம என்னென்ன செக் பண்ணணும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு IP ஸ்பேஸ் லிங்க் ஸ்பேஸ் ஷோ அப்படின்ட்டு பார்த்துடணும். எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கணும். அந்த இன்டர்ஃபேஸோட ஸ்டேட் வந்து அப்பில் இருக்கா டவுனில் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா NMCLI டிவைஸ் ஸ்டேட்டஸ் அந்த கமாண்டை போட்டு அந்த டிவைஸ் வந்து கனெக்டரில் இருக்கா டிஸ்கனெக்டரில் இருக்கா அப்படிங்கிறத நம்ம வெரிஃபை பண்ணணும் கிளியராக. ஓகேங்களா. அந்த இன்டர்ஃபேஸை வந்து அப் பண்ணுறதுக்கு IP ஸ்பேஸ் லிங்க் ஸ்பேஸ் செட் ஸ்பேஸ் அந்த இன்டர்ஃபேஸ் நேமு ஸ்பேஸ் அப் கொடுத்தாலே அந்த இன்டர்ஃபேஸ் வந்து நமக்கு அப் ஆகிடும். இல்லைனாக்கா NMCLI ஸ்பேஸ் கான் ஸ்பேஸ் அப் ஸ்பேஸ் அந்த இன்டர்ஃபேஸோட நேம் கொடுத்தாக்கா அந்த கனெக்ஷன் வந்து அப் ஆகிடும். அதுக்கப்புறம் வெரிஃபை பண்ணுறதுக்கு வந்து நம்ம IP ஸ்பேஸ் ADDR கொடுத்தாலே வெரிஃபை பண்ணிக்கலாம். இல்லாட்டி பிங் கமாண்டை யூஸ் பண்ணி கேட்வேக்கும் இல்லைன்னா நேம் சர்வருக்கு பிங் பண்ணி நம்ம வெரிஃபை பண்ணி பார்த்துக்கலாம். இது தாங்க. இப்படி தான் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அந்த இன்டர்ஃபேஸ் டவுன் இஷ்யூ வந்துச்சுனாக்கா நம்ம வெரிஃபை பண்ணணும். ஓகேங்களா. ஸோ வாங்க நெக்ஸ்ட் ஸ்லைடுக்கு மூவ் ஆகிக்கலாம். ஓகே, இங்கே வந்து கீ கமாண்டு. ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்லைடில் வந்து என்ன கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஸோ ஒரு ஆல்மோஸ்ட் நம்ம கமாண்ட்ஸ் வந்து ரீகேப் தான் பண்ண போகிறோம். அது என்ன ரீகேப்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிங் கமாண்டு வந்து கனெக்டிவிட்டியை செக் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் பிங் கமாண்டு. ஓகேங்களா. இது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கமாண்டு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா IP ஸ்பேஸ் ரவுட் அப்படின்னாக்கா ரவுட்டிங் டேபிள் அண்டு கேட்வேயை பற்றி தெரியறதுக்காக நம்ம IP ஸ்பேஸ் ரவுட் அப்படிங்கிற ஒரு கமாண்டை யூஸ் பண்ணி செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. அடுத்த கமாண்டு என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த பேக்கெட் நம்ம சென்ட் பண்ணுற பேக்கெட் வந்து எந்த பாத் வழியாக ட்ராவல் பண்ணுது அப்படின்ட்டு காட்டுறதுக்கு நம்ம ட்ரேஸ் ரவுட் அப்படிங்கிற ஒரு கமாண்டை யூஸ் பண்ணி தான் நம்ம செக் பண்ணணும். ஓகேங்களா. இந்த ட்ரேஸ் ரவுட்டுங்கிற கமாண்ட் வந்து மோஸ்ட்லி அந்த நெட்வொர்க் டீம் வந்து பண்ண சொல்லுவாங்க. நெட்வொர்க் டீம் வந்து ட்ரேஸ் ரவுட் கமாண்ட் ரன் பண்ணுங்கள், அந்த டெஸ்டினேஷன் ஐபிக்கு வந்து நீங்கள் ட்ரேஸ் ரவுட் பண்ணுங்கள். ஸோ தட் அவங்க வந்து அந்த பேக்கெட் வந்து எந்த பாத் வழியாக ட்ராவல் ஆகுது அப்படிங்கிறத பற்றி அவங்க ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகேங்களா. ஸோ இந்த ட்ரேஸ் ரவுட் கமாண்டும் ஒரு பவர்ஃபுல்லான கமாண்ட். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ஸோ ப்ரொடக்ஷனில் இந்த 3 கமாண்டும் யூஸ் பண்ணாக்கா நம்ம வந்து இஷ்யூ வந்து எக்ஸாக்டாக எந்த லொக்கேஷனில் இருக்குது அப்படின்ட்டு ஐடென்டிஃபை பண்ணிடலாம். இந்த 3 கமாண்டுமே பவர்ஃபுல்லான கமாண்டு தான். ஒரு ஃபஸ்ட்டு கமாண்ட் பார்த்தீங்கன்னா பிங் கமாண்டு, அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா IP ஸ்பேஸ் ரவுட் கமாண்டு, அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ட்ரேஸ் ரவுட் கமாண்டு. இந்த 3மே பவர்ஃபுல்லான கமாண்டு. இந்த கமாண்டை யூஸ் பண்ணி எங்கே இஷ்யூ இருக்குது அப்படிங்கிறத நம்ம எக்ஸாக்ட் லொக்கேஷனை ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகேங்களா. ஸோ அதுக்காக இந்த கமாண்டெல்லாம் யூஸ் ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைடுக்கு மூவ் ஆகிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைடில் நம்ம என்ன கொண்டு வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா டெமோ ஃப்ளோ தான். நம்ம இது வரைக்கும் பார்த்த ஸ்லைட்ஸ் எல்லாம் ஒரு டெமோவாக கொண்டு வந்திருக்கோம். அதை நம்ம VMல லாகின் பண்ணி நம்ம டெமோவாக பார்த்துடலாம் வாங்க. ஸோ அதுக்கு நம்ம VMல லாகின் பண்ணிக்கலாம். ஓகே, நான் இப்போ உங்களுக்கு VMல லாகின் பண்ணிட்டேன். ஸோ VMல லாகின் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா IP ஸ்பேஸ் ADDR அப்படிங்கிற ஒரு கமாண்டை தான் ரன் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ காமனாக ஃபஸ்ட் இஷ்யூ என்ன சொல்லியிருந்தோம், நம்ம ஒரு இன்டர்நெட் ப்ராப்ளம் அப்படின்னாக்கா ஒரு யூஸர் வந்து உங்கள்கிட்ட ரிப்போர்ட் பண்ணுறாங்க. ஒரு யூஸர் வந்து எனக்கு இன்டர்நெட் வரல அப்படின்னு ரிப்போர்ட் பண்ணுறாரு அப்படின்னாக்கா நம்ம ஒய்ஃபையை செக் பண்ணணும். ஒய்ஃபை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லேண்ட் கேபிள்லாம் ப்ராப்பராக கனெக்ட் ஆகிருக்கா அப்படின்ட்டு செக் பண்ணணும். நீங்கள் ஒய்ஃபைல இருந்தாக்கா ஒய்ஃபை பாருங்கள், ஒய்ஃபை ஆனில் இருக்கா ஆஃபில் இருக்கா, இல்லாட்டி லேண்டில் இருந்துச்சுனாக்கா லேண்ட் கேபிள் கனெக்ட் ஆகிருக்கா, இல்லாட்டி ஏதாவது டேமேஜ் இருக்கா அப்படின்ட்டு நீங்கள் பார்த்துக்கணும். ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் செக் பண்ணணும். அதுக்கப்புறம் IP அசைன் ஆயிருக்கான்னு பார்க்குறதுக்கு IP ஸ்பேஸ் ADDR அப்படிங்கிற ஒரு கமாண்ட் சொல்லியிருந்தேன். அந்த ADDR கமாண்டை வந்து இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து IP ஸ்பேஸ் ADDR அப்படிங்கிற ஒரு கமாண்டு போடுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ நம்மளோட இன்டர்ஃபேஸ் வந்து
இதுதான் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ ஐபி வந்து இந்த ஐநெட்டுங்கிற இடத்துல வந்து ஐபி அசைன் ஆயிருக்கா அப்படிங்கிறத உங்களுக்கு பார்க்க சொல்லியிருந்தேன். இந்த ஐநெட்டுங்கிற இடத்துல வந்து நமக்கு ஐபி அசைன் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த ஐபி வந்து அசைன் ஆயிருக்கு. ஸோ நமக்கு வந்து நெட்வொர்க் ப்ராப்ளம் இல்லை. ஐபி அசைன் ஆயிருக்கு. அதனால் எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஓகேங்களா? இந்த ஐநெட்டுங்கிற இடத்துல ஐபி இல்லை அப்படின்னாக்க நம்ம வந்து அசைன் பண்ணணும். ஐபி அசைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம கேட்வேக்கு பிங் பண்ணி பார்க்கலாம், இல்லை டிஎன்எஸ்க்கு பிங் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு கமாண்ட் வந்து ஐபிஏடிடிஆர் வச்சு நம்ம பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிங் கமாண்ட் சொல்லியிருந்தோம். ஸோ பிங் கமாண்டுனாக்க ஐபியும் அசைன் ஆகிருக்கு, அதுக்கப்புறம் வந்து இன்டர்நெட் வரல அப்படின்னு சொன்னாங்கன்னாக்கா அந்த ஐபியை பிங் பண்ணி பார்க்கணும். ஸோ இந்த ஐபிக்கு வந்து நமக்கு வந்து ஒரு கேட்வே கொடுத்துருப்பாங்க. அந்த கேட்வேக்கு வந்து பிங் பண்ணி பார்க்கணும். அந்த கேட்வே வந்து நமக்கு தெரியறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க அதுக்கு வந்து ஐபி ஸ்பேஸ் ரவுட் அப்படின்னு ஒரு கமெண்ட் சொல்லியிருந்தோம். ஐபி ஸ்பேஸ் ரவுட் அப்படிங்கிற ஒரு கமெண்ட் சொல்லியிருந்தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இதில் வந்து முக்கியமாக நோட் பண்ண வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் வயா ஒரு ஐபி கொடுத்துருப்பாங்க. அதுதான் வந்து நம்மளோட கேட்வே. ஓகேங்களா? ஸோ டிஃபால்ட் வயா இந்த ஐபி வழியாக போ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த டிவைஸ் வந்து இந்த ஐபி வழியாக போங்க அப்படின்ட்டு நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதை தான் நம்மளோட கேட்வே. ஓகேங்களா? இந்த கேட்வேக்கு வந்து பிங் ஆகுதா அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக பார்க்கணும். ஸோ அதுக்கு வந்து நான் பிங் பண்ணி பார்க்க போகிறேன். இப்போது பிங் ஸ்பேஸ் அதை கொடுத்துட்றேன். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு பார்த்திங்கன்னா ஈஸியாக பிங் ஆகுது. ஓகேங்களா? நமக்கு கேட்வேக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் பிங் ஆகுது. நான் கண்ட்ரோல் சி கொடுத்துட்றேன். இங்கே பார்த்தீங்கன்னா பேக்கெட் டிரான்ஸ்மிட்டட் 8 பேக்கெட் வந்து டிரான்ஸ்மிட் ஆகிடுச்சு. ரிசீவ் பேக்கெட் பார்த்திங்கன்னா 8 பேக்கெட் வந்துச்சு. ஸோ 0% வந்து பேக்கெட் லாஸ். நம்ம வந்து 100% வந்து அவுட்புட் சக்ஸஸ்ஃபுல்லாக கிடச்சிருக்கு நமக்கு. ஓகேங்களா? ஸோ இப்படி தான் நம்ம செக் பண்ணணும். ஒரு யூசர் வந்து உங்கள்கிட்ட இன்டர்நெட் இல்லைன்னு ரிப்போர்ட் பண்ணாக்க வந்து ஒய்ஃபை கனெக்டடாக இல்லை லேண்ட் கனெக்டடான்னு பார்க்கணும். அப்புறம் வந்து ஐபி அசைனாக இருக்கான்னு பார்க்கணும். அப்புறம் வந்து ஐபி அசைனாக இருந்துச்சுனாக்கா இன்னொன்று பார்க்கணும். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த இன்டர்ஃபேஸ் வந்து அப்பில் இருக்கா டவுனில் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். அந்த இன்டர்ஃபேஸ் அப்பில் இருக்கா டவுனில் இருக்கான்னு பார்க்குறதுக்கு இங்கே பாருங்கள். நம்மளோட இன்டர்ஃபேஸ் பார்த்திங்கனாக்கா ENP0S3 தான் நம்மளோட இன்டர்ஃபேஸ். அதனோட இன்டர்ஃபேஸ் பார்த்திங்கன்னா இப்போ ஸ்டேட் பாருங்கள். இந்த ஸ்டேட் வந்து பார்த்திங்கன்னா அப்பில் தான் இருக்குது. அப்புறம் வந்து ஐநெட்டுங்கிற இடத்துல பாருங்கள். இங்கே ஐநெட்டுங்கிற இடத்துல வந்து ஐபி அசைன் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் வந்து இந்த ஐபியும் இந்த ஸ்டேட்டும் அப்பாக இருந்துச்சு அப்படின்னாக்கா அசைன் ஆகிருக்கு, ஐபி அசைன் ஆகிருக்கு. இந்த ஸ்டேட் வந்து அப்பில் இருக்குது. இன்னமும் வந்து இன்டர்நெட் கனெக்ட் ஆகலை அப்படின்னாக்கா நம்ம கேட்வே செக் பண்ணோம். ஸோ கேட்வே வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஐபி ரவுட் அப்படிங்கிற ஒரு கமாண்டை யூஸ் பண்ணோம். அதில் வந்து டிஃபால்ட் வயா அப்படிங்கிற இந்த ஃபீல்டை தான் பார்க்கணும். நீங்கள் இந்த ஃபீல்டில் வந்து டிஃபால்ட் வயா அந்த கேட்டோட ஐபி கொடுத்துருப்பாங்க. இந்த இது அசைன் ஆகிருக்கா அப்படின்னு பாருங்கள். ஆயிருந்துச்சு அப்படின்னாக்க நீங்கள் வந்து அந்த கேட்வேக்கு பிங் பண்ணி பார்க்கணும். அந்த கேட்வே பிங் ஆகுதா இல்லையான்னு பார்க்கணும். கேட்வே பிங் ஆகுது இருந்தாலும் நமக்கு இன்டர்நெட் கனெக்டில் இல்லை அப்படின்னாக்கா இதுக்கப்புறம் நம்ம எங்கே போகணும்? நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னாக்கா resolve.confனு ஒரு ஃபைல் இருக்கும். நம்ம வந்து டிஎன்எஸ்க்கு பிங் பண்ணி பார்க்கணும். நேம் சர்வருக்கு வந்து பிங் பண்ணி பார்க்கணும். நம்ம நேம் சர்வருக்கு வந்து நேம் சர்வரோட ஐபியை பார்க்குறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து /etc resolve.conf ஃபைலுக்குள்ளே இருக்கும். நான் ஸ்க்ரீனை வந்து கிளியர் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ஸ்க்ரீனை கிளியர் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா cat/etc ஸ்பேஸ் resolve.confனு ஒரு ஃபைல் இருக்குது. அந்த ஃபைலை வந்து ஓப்பன் பண்ண போகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு நேம் சர்வர் கொடுத்துருக்காங்க. நம்மளோட நேம் சர்வர் பார்த்தீங்கன்னாக்கா 2 நேம் சர்வர் கொடுத்துருக்கோம். இங்கே ஒன்று பார்த்தீங்கன்னா 192.168.168.1.1 இது வந்து கேட்வேயோட ஐபி தான். பை டிஃபால்ட் நேம் சர்வராக இங்கே கொடுத்துருக்காங்க. இன்னொரு நேம் சர்வர் பார்த்தீங்கன்னாக்கா 8.8.8.8 அப்படிங்கிற ஒரு நேம் சர்வர் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து நமக்கு கேட்வே பிங் ஆகுது, பட் இன்டர்நெட் ஒர்க் ஆகலை அப்படின்னாக்கா இன் சம் கேஸஸ் நம்ம என்ன பண்ணணும்னாக்கா இந்த நேம் சர்வருக்கு பிங் பண்ணி பார்க்கணும். சப்போஸ் இந்த லோக்கல் இந்த கேட்வே ஐபி வந்து பை டிஃபால்ட்டாக நேம் சர்வராக இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் வந்து இங்கே என்ன நேம் சர்வர் இருக்கோ அந்த நேம் சர்வரோட ஐபிக்கு வந்து பிங் பண்ணி பார்க்கணும். இங்கே வந்து நமக்கு நேம் சர்வர் வந்து சப்போஸ் இதுன்னு இந்த 8.8.8.8 தான் 8ன்ட்டு நம்ம அஸ்யூம் பண்ணிக்கிடுவோம். இதுக்கு வந்து பிங் ஆகுதா ஆகலையா அப்படின்ட்டு செக் பண்ணணும். இப்போ பிங் ஸ்பேஸ் 8.8.8.8 அப்படின்னு கொடுத்தாச்சு.
இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு பிங் ஆகுது. அந்த இன்டர்நெட்டுக்கு வந்து பிங் ஆகுது. ஸோ உங்களுக்கு இந்த நேம் சர்வர் பிங் ஆனாலே உங்களுக்கு இன்டர்நெட் கனெக்டிவிட்டி இருக்குது அப்படின்ட்டு அர்த்தம். ஓகேங்களா? உங்களோட இது வந்து உங்களோட சர்வர் வந்து இன்டர்நெட்டுக்கு ரீச்சபிளாக இருக்குது அப்படின்ட்டு அர்த்தம். ஓகேங்களா? நமக்கு இங்கே பார்த்தீங்கன்னா 6 பேக்கெட் ட்ரான்ஸ்மிட்டட் அண்ட் 6 பேக்கெட் ரிசீவ்டுன்னு இருந்துச்சு. 0% வந்து பேக்கெட் லாஸ். ஸோ 100% வந்து நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக கம்யூனிகேட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. ஓகேங்களா? இன்டர்நெட் கனெக்ட் ஆகலை அப்படின்ட்டு ரிப்போர்ட் பண்ண இதெல்லாம் பார்க்கணும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா நமக்கு டிஎன்எஸ் இஷ்யூ பார்த்துருந்தோம். ஸோ டிஎன்எஸ் இஷ்யூவில் நம்ம இப்போ டிஃபால்ட்டாக என்ன பார்ப்போம்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட சிம்டம்ஸ் என்ன சொல்லியிருந்தேன். டிஎன்எஸ் இஷ்யூக்கு வந்து உங்களுக்கு ஐபி பிங் ஆகும். பட் வந்து google.com வந்து பிங் ஆகாது. google.comோட ஐபிக்கு வந்து பிங் ஆகும். சப்போஸ் இங்கே வந்து 8.8.8ங்கிறது வந்து பிங் ஆகுது நமக்கு. ஆனால் இந்த google.comக்கு வந்து டைரெக்டாக அடித்தோம்னாக்கா பிங் google.com அப்படின்னு பிங் பண்ணாக்கா இது பிங் ஆகாது. ஆனால் நம்ம சர்வரில் வந்து இப்போ ஆல்ரெடி இன்டர்நெட் கனெக்டிவிட்டி தான் இருக்குது. ஸோ பிங் ஆகும். இது பார்த்திங்கன்னா நமக்கு பிங் ஆகுது. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு சிம்டம்ஸ் வந்து உங்களுக்கு ஐபி பிங் ஆகுது. நேம் சர்வரோட ஐபி பிங் ஆகுது. பட் வந்து நேம் சர்வரோட டொமைனுக்கு வந்து பிங் ஆகலை அப்படின்னாக்கா அது வந்து டிஎன்எஸ் இஷ்யூவாக தான் இருக்கும். நீங்கள் வந்து பாருங்கள், இங்கே பாருங்கள் உங்களோட /etc result.conf ஃபைலுக்குள்ளே என்ட்ரி இருக்கான்ட்டு நீங்கள் பார்க்கணும். அந்த என்ட்ரி வந்து கரெக்டாக போட்டிருக்கீங்களா, நேம் சர்வரோட இது வந்து என்ட்ரி வந்து கரெக்டாக போட்டிருக்கீங்களா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் டிஎன்எஸ் இஷ்யூனாக்கா நமக்கு முக்கியமாக பார்க்க வேண்டிய ஃபைல் ஒரு ஃபைல் வந்து /etc result.conf ஃபைல். ஓகேங்களா? ஸோ ஐபி ஒர்க் ஆகி ஒரு டிப்ஸ் கொடுத்துருந்தா. என்ன டிப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஐபி ஒர்க் ஆகி அந்த ஆல்மோஸ்ட் ஐபி ஒர்க் ஆகி அந்த டொமைன் வந்து ஃபெயில் ஆச்சுனாக்கா ஆல்மோஸ்ட் வந்து அந்த டிஎன்எஸ் தான் ப்ராப்ளமாக இருக்கும். அந்த /etc result.conf ஃபைலில் தான் நம்ம செக் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அதை செக் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே. ஸோ இதுதான் டிஎன்எஸ் இஷ்யூக்கு வந்து ஒரு டெமோவாக பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேட்வே இஷ்யூனாக்கா நம்ம என்ன செக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஐபி ரவுட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி தான் பார்க்கணும். கேட்வே இஷ்யூனா ஒன்றும் இல்லை, அதுக்கு ஒரு சிம்டம்ஸ் கொடுத்துருந்தாங்க, சொல்லியிருந்தோம் நம்ம. அது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா சேம் நெட்வொர்க்கில் தான் இருக்கும். நம்ம டிவைஸும் பக்கத்தில் இருக்கிற டிவைஸ் வந்து சேம் நெட்வொர்க்கில் தான் இருக்கும். நீங்கள் வந்து அவங்கள கம்யூனிகேட் பண்ண முடியும், அவங்க வந்து உங்களை கம்யூனிகேட் பண்ண முடியும். இருந்தாலும் நீங்கள் இன்டர்நெட்டை வந்து ரீச் பண்ண முடியாது. இதுதான் வந்து கேட்வே இஷ்யூவாக இருக்கும். ஓகேங்களா? பக்கத்துக்குள்ளே இன்டர்நெட்டில் ஒர்க் ஆகும், பட் இன்டர்நெட் வந்து கம்யூனிகேட் ஆகாது. அது வந்து கேட்வே இஷ்யூவாக இருக்கும். அதுக்கு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐபி ரவுட் அப்படிங்கிற ஒரு கமாண்டு தான். அந்த ஐபி ரவுட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனை கிளியர் பண்ணிடுறேன். ஐபி ஸ்பேஸ் ரவுட்டுன்னு கொடுத்துட்றேன். ஓகே. ஸோ ஐபி ஸ்பேஸ் ரவுட்டுன்னு கொடுத்தோம்னாக்கா நீங்கள் முக்கியமாக இந்த இதில் பார்க்க வேண்டிய ஒரு ஃபீல்டு வந்து டிஃபால்ட் வயா அப்படிங்கிற ஃபீல்டு இருக்கான்னு பார்க்கணும். டிஃபால்ட் வயா அப்படின்னு கொடுத்துட்டு உங்களுக்கு வந்து கேட்வேயோட ஐபி கொடுத்துட்டு உங்களோட ஈத்தர்நெட் கார்டோட கான்ஃபிகர் பண்ணிப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஈத்தர்நெட் கார்டு வந்து இந்த கேட்வே வழியாக போ அப்படின்னு சொல்லிட்டு கான்ஃபிகர் பண்ணி அப்படி சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த என்ட்ரி இருக்கான்ட்டு நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். ஓகேங்களா? இது பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ இது இருந்துச்சுனாலே நமக்கு நீங்கள் வந்து இன்டர்நெட்டாகவும் கம்யூனிகேட் பண்ண முடியும், அப்புறம் இன்டர்நெட்டாகவும் கம்யூனிகேட் பண்ண முடியும். இதுதான் உங்களோட கேட்வே தான் உங்களை வந்து வெளியில் கொண்டு போகும். ஓகேங்களா? உங்களோட சர்வரோட பேக்கெட்டை வந்து வெளியில் கொண்டு போய் இன்டர்நெட்டுக்கு வந்து சென்ட் பண்ணணும். அப்புறம் இன்டர்நெட்லேருந்து ரெஸ்பான்ஸை வாங்கி உங்களுக்கு கொடுக்கும். ஸோ இந்த ஒரு பர்பஸ்க்காக தான் இந்த கேட்வே வந்து யூஸ் ஆகுது. ஓகே. ஸோ அதுக்காக நீங்கள் இந்த ஐபி ரவுட் கமாண்டை யூஸ் பண்ணி இந்த என்ட்ரியை வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் வந்து கேட்வே இஷ்யூவை சார்ட் அவுட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அடுத்து என்ன சொல்லியிருந்தோம் நம்ம இன்டர்ஃபேஸ் டவுன்னாக்கா நம்ம என்ன செக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு வந்து இன்டர்ஃபேஸ் அப்பில் இருக்கா டவுனில் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். இன்னொன்று சொல்லிடுறேன் உங்களுக்கு. இதை வந்து நீங்கள் ஐபி ரவுட்டுன்னு ஃபுல்லாகவும் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனாக்கா ஐபி ஸ்பேஸ் ஆர் அப்படிங்கிறத போட்டு என்ட்ரு பண்ணிக்கலாம். இதுவும் வந்து உங்களுக்கு சேம் அவுட்புட்டு தான் காட்டும். இது வந்து ஷார்ட்டாக உங்களுக்கு ஐபி ஸ்பேஸ் ஆர்னாலும் ஐபி ஸ்பேஸ் ரவுட் அப்படின்னாலும் சேம் அவுட்புட்டு தான் உங்களுக்கு கிடைக்கிது. ஓகேங்களா? ஓகே. நான் இப்போ ஸ்க்ரீனை கிளியர் பண்ணிடுறேன். ஓகே. அடுத்து வந்து இன்டர்ஃபேஸ் டவுன்னாக்கா நம்ம என்ன செக் பண்ணணும்னாக்கா ஐபி ஸ்பேஸ் லிங்க் ஸ்பேஸ் ஸோ அப்படின்ட்டு ஒரு கமாண்ட் கொடுத்துருந்தோம். ஸோ அந்த கமாண்டை எக்ஸிக்யூட் பண்ணணும். ஐபி ஸ்பேஸ் லிங்க்
ஐபி ஸ்பேஸ் லிங்க் ஸ்பேஸ் ஸோ அப்படின்னு கொடுத்துருந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு லிங்க் வந்து அப்பில் இருக்கா டவுனில் இருக்கா அப்படிங்கிற இந்த இதில் இந்த அவுட்புட்டில் வந்து செக் பண்ணணும். ஸோ இப்போ ஒரு இன்டர்ஃபேஸ் வந்து டவுனில் இருக்குது அப்படின்னாக்கா நமக்கு ஈஸியாக இங்கே காட்டிடும். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டேட் வந்து இந்த ஸ்டேட் அப்படிங்கிற ஒரு ஃபீல்டை பார்க்கணும். இந்த ஸ்டேட்டுங்கிற ஃபீல்டில் பாருங்கள், நமக்கு வந்து ஸ்டேட் வந்து அப்பில் காமிக்குது. ஸோ இந்த இன்டர்ஃபேஸ் வந்து அப்பில் இருக்குது அப்படின்ட்டு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கிட முடியும். ஓகே. ஸோ அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஐநெட் அப்படிங்கிற இடத்துல வந்து ஐபி அசைன் ஆகிருக்கணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா ஐபி ஸ்பேஸ் ஏ அப்படிங்கிற ஒரு கமெண்ட் கொடுக்கலாம், இல்லை ஐபி ஸ்பேஸ் ஏடிடிஆர் அப்படிங்கிற ஒரு கமெண்ட் கொடுத்துக்கலாம். ஐபி ஸ்பேஸ் ஏடிடிஆர்னு கொடுத்தீங்கன்னாக்கா இந்த இன்டர்ஃபேஸ் பாருங்கள், ENP0S3 அப்படிங்கிறது வந்து ஸ்டேட் வந்து அப்பில் இருக்குது. அதே மாதிரி அந்த இன்டர்ஃபேஸ்க்கு வந்து ENP0S3 அப்படிங்கிறதுக்கு அந்த ஐநெட்டுங்கிற ஃபீல்டில் பாருங்கள், நமக்கு ஒரு ஐபி அசைன் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ இன்டர்ஃபேஸ் வந்து நமக்கு அப்ளை இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த ஐபி ஸ்பேஸ் லிங்க் ஸ்பேஸ் ஷோ அப்படிங்கிற ஒரு கமெண்டை யூஸ் பண்ணி நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கிட முடியும். ஓகேங்களா? ஸோ இன்டர்ஃபேஸ் அப்ளை இருக்குது, இருந்தாலும் நமக்கு இன்டர்ஃபேஸ் அப்ளை இருக்குது, ஆனாலும் நமக்கு கனெக்ட் ஆகலை அப்படின்னாக்கா அதுக்கப்புறம் இந்த ஐபி ஏடிடிஆர் கமாண்டை யூஸ் பண்ணி பாருங்கள். அதுக்கு அசைன் ஆயிருக்கா, ஐபி அசைன் ஆயிருக்கா இல்லையான்ட்டு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க. ஐபி அசைன் ஆயிருக்கு அப்படின்னாக்கா இன்னொரு கமாண்டை யூஸ் பண்ணி நம்ம பார்த்துக்கலாம். அது என்ன கமாண்டுன்னு பார்த்தீங்கன்னா NMCLI கமாண்டு. NMCLI ஸ்பேஸ் டிவைஸ் ஸ்பேஸ் ஸ்டேட்டஸ் அப்படின்ட்டு கொடுக்கணும். ஓகேங்களா? அதை வந்து ஸ்க்ரீனை கிளியர் பண்ணிக்கிறேன். NMCLI ஸ்பேஸ் டிவைஸ் ஸ்பேஸ் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற ஒரு கமாண்ட். ஸ்டேட்டஸ் ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும், ENP0S3 அப்படிங்கிறது தான் நம்ம டிவைஸு. அது வந்து ஸ்டேட் வந்து பாருங்கள், இங்கே ஸ்டேட் வந்து கனெக்டட் அப்படின்ட்டு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த இது வந்து ஸ்டேட் வந்து கனெக்டடில் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக பார்த்துக்கணும். ஓகேங்களா? இந்த ஸ்டேட் வந்து கனெக்டடில் இருந்துச்சுனாலே நமக்கு வந்து அப்பில் இருக்குது அப்படின்றது தான் அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இந்த ஃபீல்டெல்லாம் நீங்கள் கோத்ரூ பண்ணணும் ஒவ்வொன்றாகும். ஓகேங்களா? அப்போனா தான் நீங்கள் அந்த இன்டர்ஃபேஸ் டவுனை வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகே. ஸோ இப்போ வந்து சப்போஸ் அந்த ஐபி லிங்க் வந்து டவுனில் இருந்துச்சுனாக்கா அதை எப்படி நீங்கள் அப் பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு கமாண்ட் கொடுத்துருந்தோம். அதுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐபி ஸ்பேஸு லிங்க் ஸ்பேஸு செட்டு ஸ்பேஸு இப்போது இந்த இன்டர்ஃபேஸ் நேம் கொடுத்துடணும். இன்டர்ஃபேஸ் நேமு ஸ்பேஸு அப் அப்படின்னு கொடுத்தீங்கன்னாக்கா அப் ஆகிடும். ஓகேங்களா? இது சப்போஸ் டவுனில் இருந்துச்சுனாக்கா உங்களோட ஸ்டேட் அந்த ஐபி ஸ்பேஸ் லிங்க் ஷோன்னு ஒரு கமெண்ட் கொடுத்தோம் பார்த்தீங்களா, சொல்லிடுறேன். ஐபி ஸ்பேஸ் லிங்க் ஷோ இங்கே வந்து நமக்கு ஸ்டேட் வந்து அப்பில் இருக்குது. இதே இது இங்கே ஸ்டேட் வந்து நமக்கு டவுனில் காட்டுச்சுனாக்கா, இங்கே வந்து டவுன் அப்படின்னு காட்டுச்சுனாக்கா அதை அப் பண்ணுறதுக்கு வந்து ஐபி ஸ்பேஸு லிங்க்கு ஸ்பேஸு செட்டு ஸ்பேஸு அந்த இன்டர்ஃபேஸ் நேமு இந்த ENP0S3ங்கிறது தான் இன்டர்ஃபேஸு ஸ்பேஸு அப் அப்படின்னு கொடுத்தீங்கன்னாக்கா அப் ஆகிடும். ஓகேங்களா? இப்படி தான் நம்ம பார்க்கணும். இதே இது பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இன்னொரு கமாண்ட் NMCLI யூஸ் பண்ணி நம்ம பார்த்துக்கலாம். இங்கே வந்து ஸ்டேட் வந்து கனெக்டரில் இல்லை டிஸ்கனெக்டரில் இருந்துச்சு அப்படின்னாக்கா அதை கனெக்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா NMCLI ஸ்பேஸ் கான் ஸ்பேஸ் NMCLI ஸ்பேஸ் கான் பேஸ் அப் ஸ்பேஸ் த டிவைஸ் நேம் கொடுக்கணும். ஓகேங்களா? அப் ஸ்பேஸ் அந்த டிவைஸ் நேமு எந்த டிவைஸ், இது தான் நம்ம டிவைஸ் ENP0S3 தான் டிவைஸ் நேமு ஸ்பேஸு NMCLI கான் ஸ்பேஸு அப் ஸ்பேஸு டிவைஸ் நேம். அதுக்கப்புறம் வந்து நம்ம என்டர் பண்ணாலே அது கனெக்ட் ஆகிரும். ஓகேங்களா? ஸோ இது வந்து அந்த கனெக்ஷனை அப் பண்ணுறதுக்கு இந்த இதுக்கு வந்து இப்போ டிஸ்கனெக்டட் இருந்துச்சுனாக்கா அது கனெக்டட்னு கொடுக்கறதுக்காக இது வந்து NMCLI கான் ஸ்பேஸு அப் ஸ்பேஸு அந்த இன்டர்ஃபேஸ் நேம் கொடுத்தாலே நமக்கு வந்து அப் ஆகிடும். ஓகேங்களா? அந்த கனெக்ஷன் வந்து அப் ஆகிடும். ஸோ இப்படி தான் நம்ம வந்து ஒரு கனெக்ஷனை அப் பண்ணணும். சப்போஸ் அது வந்து டிஸ்கனெக்டில் இருந்துச்சுனாக்கா அந்த கனெக்ஷனை அப் பண்ணணும். அந்த லிங்க் வந்து டவுனில் இருந்துச்சுனாக்கா அந்த லிங்க் அப் பண்ணுறதுக்கு இந்த கமாண்டை தான் யூஸ் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் நீங்கள் ஒரு இஷ்யூவை ஐடென்டிஃபை பண்ணி ஃபைனலாக வந்து சொல்யூஷனை கண்டுபிடிக்கணும். டைரெக்டாக ஒரு இஷ்யூ வந்த உடனே நம்ம வந்து இதுதான் ப்ராப்ளமாக இருக்கும் அப்படின்ட்டு நம்ம சொல்யூஷன் கொடுத்துடக்கூடாது. அது வந்து நம்ம டீமுக்கு தான் ஒரு பெரிய இஷ்யூ ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த டீம் தான் வந்து கொடுத்தாங்க அப்படிங்கிற ஒரு ப்ளேம் வந்துடும். அந்த ப்ளேமை வந்து அவாய்ட் பண்ணணும். ஸோ ஆல்வேஸ் வந்து
ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செக் பண்ணுங்கள். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செக் பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து ஆர்டிஃபெக்ட் வந்து கேதர் பண்ணுங்கள். அந்த ஆர்டிஃபெக்டை கேதர் பண்ணிவிட்டு இன்னொரு டீமுக்கு ரீச் பண்ணுங்கள். சப்போஸ் நெட்வொர்க் டீம்னாக்கா அவங்கள ரீச் பண்ணுங்கள். இல்லைனாக்கா வேறு ஒரு டீம்னாக்கா அவங்கள ரீச் பண்ணி நீங்கள் கோஆர்டினேட் பண்ணி இந்த இஷ்யூவை சார்ட் அவுட் சரி பண்ணுங்கள். ஓகேங்களா? சார்ட் அவுட் பண்ண பாருங்கள். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்லைடுக்கு போயிடலாம். நம்ம நெக்ஸ்ட்டு ஸ்லைடில் என்ன கொடுத்துருக்கோம்னாக்க ஓகே, ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம க்ளோசிங்கில் வந்தாச்சு. நெக்ஸ்ட் ஸ்லைடில் க்ளோசிங்க்கு வந்திருக்கோம். ஸோ நான் இன்னொன்று சொல்லிடுறேன், மோஸ்ட்லி என்னென்ன கமாண்ட் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன். ஸோ இன்றைக்கி என்னென்ன கமாண்ட் பார்த்தோம், ஐபி ஸ்பேஸ் ADDR கமாண்ட். அந்த கமாண்ட் வந்து எதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஐபி அந்த இன்டர்ஃபேஸ் நேமும் அந்த ஸ்டேட்டும் காட்டும். ஓகேங்களா? இன்னொன்று வந்து பிங் கமாண்ட் மெயினாக யூஸ் பண்ணுவோம். பிங் கமாண்டை யூஸ் பண்ணி நேம் சர்வருக்கு பிங் பண்ணணும், கேட்வேக்கு பிங் பண்ணி பார்க்கணும். ஓகேங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னாக்க get/etc resolve.conf. இந்த resolve.conf வந்து நேம் சர்வர் வந்து என்ட்ரி இருக்கான்ட்டு கரெக்டாக செக் பண்ணணும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஐபி ஸ்பேஸ் ரவுட் கமாண்டு, அதை வந்து டிஃபால்ட் ரவுட் வயா அப்படின்ட்டு இருக்கான்ட்டு பார்க்கணும். ஓகேங்களா? அதை இருக்கான்ட்டு நீங்கள் ரவுட்டர் இருக்கா, ரவுட்டரோட ஐபி இருக்கா இல்லையா அப்படிங்கிறது நீங்கள் செக் பண்ணுறதுக்கு ஐபி ஸ்பேஸ் ரவுட் கமாண்டை யூஸ் பண்ணி ரவுட்டிங் டேபில் வந்து நீங்கள் பார்க்க முடியும். கேட்வே ஐபி இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ண முடியும். ஓகே, இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஐபி ஸ்பேஸ் லிங்க் ஸ்பேஸ் ஷோ, அந்த லிங்க் வந்து அப்பில் இருக்கா டவுனில் இருக்கா அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு வந்து இந்த ஐபி ஸ்பேஸ் லிங்க் ஸ்பேஸ் ஷோ கமாண்ட் வந்து நமக்கு ஈஸியாக காட்டிடும். அடுத்த கமாண்டு பார்த்தீங்கன்னாக்கா ட்ரேஸ் ரவுட் கமாண்டு. ட்ரேஸ் ரவுட் கமாண்டு எந்த பாத்தில் அந்த பேக்கெட் ட்ராவல் ஆகுது அப்படிங்கிறத உங்களுக்கு ஈஸியாக காமிச்சிடும். இந்த ட்ரேஸ் ரவுட் கமாண்ட் வந்து நம்ம மறந்துட்டோம், அதையும் நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். அதுக்கு நம்ம விஎம்குள்ளே போயிடலாம். சாரி, இப்போ விஎம்குள்ளே வந்துட்டேன். நான் ஸ்க்ரீனை வந்து கிளியர் பண்ணிக்கிறேன். ஸ்க்ரீனை கிளியர் பண்ணிட்டேன். சாரி கைஸ், ஸ்க்ரீனை கிளியர் பண்ணிட்டேன். நம்மளோட கேட்வே நமக்கு தெரியும். இப்போ ஐபி ஸ்பேஸ் ஆர் கொடுத்துட்றேன். நம்மளோட கேட்வே வந்து 192.168.1.1 அதுதான் நம்மளோட கேட்வே. இந்த கேட்வேக்கு வந்து நம்ம ட்ரேஸ் ரவுட் பண்ணி பார்க்கலாம். ட்ரேஸ் ரவுட் இல்லை, இங்கே ட்ரேஸ் பாத் இருக்கும். ட்ரேஸ் பாத்துன்னு கொடுக்கலாம். ஸ்பேஸ் ரெண்டுமே ஒன்று தான். ட்ரேஸ் ரவுட்டர் ட்ரேஸ் பாத்து ரெண்டுமே ஒன்று தான். ஓகேங்களா? ஸோ ஐபி கொடுத்துட்றேன், கேட்வேயோட ஐபி கொடுத்து இப்போ ட்ரேஸ் பாத்து கொடுத்தோம்னாக்கா இது எப்படி ட்ராவல் பண்ணுது அப்படிங்கிறத நமக்கு காட்டிடும். ஓகேங்களா? ஸோ இது ஒவ்வொரு ஹாப்புக்கு வந்து போயிட்டு ரீச் பண்ணிட்டு நமக்கு அவுட்புட் கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் நம்ம செக் பண்ணணும். கண்ட்ரோல் சி கொடுத்துட்றேன். இப்போ அதே இது வந்து நம்ம 8.8க்கு வந்து கொடுத்து பார்ப்போம். 8.8.8.8 ட்ரேஸ் பார்த்து கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து கிளியராக தெரியுது. இது வந்து எங்கே போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கேட்வே வழியாக போகுது. ஓகேங்களா? நம்மளோட கேட்வே வழியாக போயிட்டு அப்புறமா வந்து இன்டர்நெட்டை வந்து கனெக்ட் பண்ணுது. ஓகே, ஸோ இதுதான் உங்களோட இது எந்த பாத் வழியாக ட்ராவல் ஆகுது அப்படிங்கிறத உங்களுக்கு தெளிவாக காமிச்சிடும். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் வந்து இந்த ட்ரேஸ் பாத்தை யூஸ் பண்ணி இந்த அவுட்புட்டை வந்து நம்ம நெட்வொர்க் டீமுக்கு கொடுக்கணும். அவங்க வந்து இந்த அவுட்புட்லேருந்து ஐடென்டிஃபை பண்ணி எந்த பாத் இருக்கோ, எந்த கேட்வேக்கு ரீச் ஆகுதோ, இல்லை எந்த சுவிட்சுக்கு போகுதா, இல்லை ரவுட்டருக்கு போகுதா அப்படிங்கிறத அவங்க கண்டுபிடிச்சி அவங்க ஏதாவது பிளாக் இருந்துச்சுனாக்கா, ஏதாவது பாலிசி ஏதாவது அலோவ் பண்ணாலோ அவங்க அலோவ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம இன்டர்நெட்டை ரீச் பண்ண முடியும். ஓகேங்களா? ஓகே, ஸோ இதுதான் ட்ரேஸ் பார்த்தா நம்ம பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஸ்லைடுக்குள்ளே போயிடலாம். ஓகே, இந்த ஸ்லைடுக்கு வந்தாச்சு. ஓகே, இந்த ஸ்லைடில் நம்ம இப்போ க்ளோசிங்க்கு வந்துட்டோம். க்ளோசிங்கில் என்ன சொல்லியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னாக்கா ட்ரபிள் ஷூட்டிங் வந்து சிஸ்டமேட்டிக்கலாக தான் நம்ம பண்ணணும். ஸோ ட்ரபிள் ஷூட்டிங் வந்து எப்படி போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்டு, அப்புறம் டிஎன்எஸ்ஸு, கேட்வே, இன்டர்ஃபேஸு அப்படி ஒவ்வொன்றா தான் ஃபஸ்ட்டு வந்து என்னென்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் இஷ்யூனாக்கா நம்ம என்னென்னு பார்த்தோம். அப்புறம் டிஎன்எஸ் இஷ்யூனாக்கா நம்ம எப்படி சார்ட் அவுட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஒரு கேட்வே இஷ்யூவாக இருந்துச்சுனாக்கா அதை எப்படி சார்ட் அவுட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். அப்புறம் ஃபைனலாக இன்டர்ஃபேஸ் டவுனில் இருந்துச்சுனாக்கா அதை எப்படி வந்து சார்ட் அவுட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். ஓகேங்களா? ஓகே,
ஸோ அவ்வளோதான் கைஸ். ஸோ இன்றைக்கி ஒரு சின்ன டிப்ஸ் கொடுக்கணும்னா அது என்ன கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ எப்பயுமே வந்து ஒரு ப்ராப்ளத்தை வந்து கெஸ் பண்ணக்கூடாது. நம்ம வந்து எவிடன்ஸை பேஸ் பண்ணி தான் ட்ரபிள் ஷூட் பண்ணணும். ஓகேங்களா? வந்து எவிடன்ஸை கலெக்ட் பண்ணுங்கள். எவிடன்ஸை கலெக்ட் பண்ணிட்டு ஆர்டிஃபேக்டை கலெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்ரோச் வந்து ஃபாலோ பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப் அப்ரோச் நம்ம கொடுத்து சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா, இதை பார்க்கணும்னு சொல்லிட்டு அந்த அப்ரோச்சை வந்து ஃபாலோ பண்ணி இஷ்யூவை வந்து ஈஸியாக நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ நீங்கள் வந்து ஆர்டிஃபேக்டை கலெக்ட் பண்ணுங்கள். ஆர்டிஃபேக்ட் கலெக்ட் பண்ணிவிட்டு உங்கள் சைடு இஷ்யூ இல்லைன்ட்டு நீங்கள் ப்ரூவ் பண்ணணும். ப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் இன்னொரு டீமை ரீச் பண்ணணும். இன்னொரு டீமை ரீச் பண்ணுறதுக்கு முன்னாலேயே நீங்கள் எல்லா ஆர்டிஃபேக்டையும் எல்லா எவிடன்ஸையும் கலெக்ட் பண்ணி வச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ அப்போனா தான் நம்ம டீமில் அவங்க வந்து ப்ளேம் பண்ண மாட்டாங்க. ஸோ அஸ் அ நெட்வொர்க் அஸ் அ லினக்ஸ் அட்மின்னா நீங்கள் இதை பேசிக் திங்ஸ் எல்லாம் செக் பண்ணிவிட்டு இன்னொரு டீமை ரீச் பண்ணுறது தான் ஒரு பெஸ்ட் ப்ராக்டிஸாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் டெக் டூல்ஸ் ஐடி தமிழை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, லைக்கும் பண்ணுறீங்க, லைக் பண்ணுறேன், நிறையா லைக் வர மாட்டேங்குது. அப்புறம் கமெண்ட்ஸும் நிறைய பேர் போட மாட்டேன்றீங்க. ஸோ எங்களோட வீடியோ அடுத்தடுத்து உங்களை ரீச் பண்ணணும் அப்படின்னாக்கா நீங்கள் டெக் டூல்ஸ் ஐடி தமிழை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அன்டில் தென் பாய் ஃப்ரம் டெக் டூல்ஸ் ஐடி தமிழ். தேங்க்யூ.